அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிஃப்டி 4 இயர் சைக்கிளில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த டேட்ஸ் எப்படி நிஃப்டியில் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தது ஏப்ரல் 8, ஏப்ரல் 19, ஏப்ரல் 23, மே 6 இந்த மாதிரி நிறைய டேட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 8 பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரீவியஸாக இருக்கிற ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகி தென் ஏப்ரல் 9 ஒரு ஹை வந்து அங்கேருந்து நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்கு. இந்த 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் இஸ்ரேல் ஈரான் வார் பேனிக்னால குளோபல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. பட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணது ஏப்ரல் 6 அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ஈவெண்ட் வர்றது எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னா உங்களால் ஒரு ஃப்யூச்சர் மூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த டேட்டில் ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கும்போது டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன்ஸோட கண்டிப்பாக உங்களால் ஒரு லார்ஜர் மூவை கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் சைட்வேஸில் ஸ்டக் ஆகவும் மாட்டீங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் அந்த டேட்டில் இருக்கும். சரி, இப்போது நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். நான் இந்த டேட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். இந்த டேட்ஸ் ஃபுல்லாக இருக்கிற 4 இயர் சைக்கிள் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிக்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. தென் அதோட கண்டினியூஷனாக ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. கேண்டில் 6 பேட்டர்ன் படி ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு டெக்னிக்கலாக எதுவும் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கீழே வீக்லி கேண்டிலில் நிஃப்டி இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா 21,710 அண்ட் 21,137. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க. தென் டே டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு அப்சைட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டவுன் சைட் ரிஸ்க் எதுவும் இல்லை. நீங்களே பாருங்கள், டிசம்பர் 20 நிஃப்டி சேம் இதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. தென் அகைன் சேம் அதே லெவலுக்கு வந்துட்டு அகைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. தென் சஸ்டெயின் ஆகாமல் அகைன் சேம் அதே லெவலில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. தென் இதே லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சேம் அதே லெவலில் இருந்து அகைன் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சேம் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சேம் அதே லெவலில் இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரைடேவோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே பார்த்திங்கன்னா மண்டே வர்ற கேண்டில் இந்த லோவுக்கு கட் பண்ணாமல் இங்கே இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்சைட் மூவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை இந்த கேண்டலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஹையிலிருந்து சேம் இந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்திருக்கு. மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்சைட் டார்கெட் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது 25,000 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஜோனுக்கு நிஃப்டி ஹிட் ஆச்சு அப்படின்னா. ஸோ மண்டே கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லோவை கட் பண்ணாமல் ஃப்ரைடே கேண்டலுக்கு மேலே க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு லோ வந்திருக்கு, ஹை வந்திருக்கு, தென் ஒரு லோ, தென் ஒரு ஹை, இங்கிருந்து அகைன் ஒரு லோ வந்துட்டு தென் ஒரு ஹை வந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்சைட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23rd. ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஒரு ஹை வந்துட்டு அகைன் இங்கேருந்து ஒரு லோ வந்துட்டு அகைன் ஒரு ஹை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்சைட் சான்சஸ் அதிகமாக இன்னும் இருக்குது. ஸோ மண்டே இந்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோனில் அக்யூமுலேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டியில் அப்சைடு பார்த்தீங்கன்னா 22,525 அந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தென் ஆல் டைம் ஹை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது. மே மந்தில் இந்த ஹை பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்கமிங் டேஸில் இதில் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது.
இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் உங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.